கோயம்புத்தூர் ரைட் ஸ்டார்ட்ஸ். நான் இப்போ கோயம்புத்தூரில் ஃப்ளைஓவர் ரைடு போக போகிறோம். சுங்கத்தில் இருந்து செம்ம வா ஜெட்ஸ்கி இருந்தது ₹300 நல்லா இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கு இப்போ எங்கே போனால் ஏற முடியுமான்னு தெரில. இந்த ராமநாதபுரம் மேம்பாலத்தில் இருந்து இப்போது ஜிடி மேம்பாலம் அதில் போய் அப்படியே வீட்டுக்கு போகிறதுன்னு பேக் முன்னாடி சின்ன ஒரு டிஸ்டர்பாக இருந்தது. சுங்கம் உக்கடம் டு சுங்கம் ரோடு. இந்த ரோடு நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரியாது. உக்கடத்துலேருந்து சுங்கம் ஷார்ட்கட் இல்லை, கட் ரோடு மெயின் ரோட்டில் போய் தான் வருவாங்க. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் சுற்றிட்டு வருவாங்க. இங்கேருந்தே இந்த ரோடு போயிடலாம். முன்னாடிலாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே தான் நிறைய பேர் கோயம்புத்தூரில் ரீல்ஸ் டான்ஸ்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க. இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. போட்டிங்லாம் இருக்குன்னாங்க, இன்னும் எதுவும் காணும். இங்கே சைக்கிளிங் வரணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. 9:56 3:30 ஒரு அரை மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். எங்கேயும் சுற்றி பார்க்குறது இல்லை. மேம்பாலத்தில் ஏறி சுற்றி பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி December 18 நினைக்கிறேன். December 18 கோயம்புத்தூர்லேயே ஏகப்பட்ட இடம் சுற்றி பார்க்குறதுக்கு. சும்மா இங்கே போகணும், இதை பார்க்கணும், அது ஒரு ஜாலி தான். சும்மா பைக் ஓட்டுறதே ஜாலி தான். பைக்கு எப்படியோ மூவ்மெண்ட் இருக்கும். பைக்கில் போனாலும் ஓகே தான், நடந்து போனாலும் ஜாலி தான், ஓடி போனாலும் ஜாலி தான். ஓடி மீன்ஸ் ஜாக்கிங். மேபி அது இறங்குறதுக்கு மட்டும்தாங்க சார். ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து. மேம்பாலம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இறங்குறது நம்ம லெஃப்ட்டில் போயிட்டு திருப்பி சுங்கத்தில் யூட்டர்ன் போட்டு வரணும். அங்கேயும் ஒரு யூட்டர்ன் போட்டிருக்கலாம் நான். போனே இருக்கும் மேம்பாலம். போட்டோடனே டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, ஆஃபீஸ் போகிறவங்க இது கீழே போவாங்க, காட்டுறாங்க, போய் காட்டுறாங்க. இது கீழே போகிறவங்க நனையாமே போயிடலாம். மேம்பாலம் எங்கே ஸ்டார்ட் ஆகி எது முடியுதோ அது முடியும், நனையாமே போயிடலாம். அப்புறம் இங்கே லெஃப்ட் ரைட்லேயே போகலாம். அண்டர் கிரவுண்டில் நம்ம மேம்பாலத்தில் போனால் தான் நம்ம டார்கெட்டு. இப்படி போனால் அவனாசி சேலம் கொண்டு போகுது. ஃபியூல் டெப்பாங்க, சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நம்ம பஸ் ஸ்டாண்ட் டெப்போ. ஈவியில் என்ன பிரச்சனைனா, ஸ்மூத்து, பெட்ரோல் செலவு கம்மி. பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது செலவு கம்மி. ஒரு ஆர்னு இப்படி அந்த வண்டி வர சவுண்டே சென்ஸே இல்லை. டக்குன்னு வந்துடுறாங்க. ஆர்ன் அடிக்கிறதுக்கு நிறைய பேர், எல்லோரும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. கண்ணாடி வச்சு போகிறதுனால, கண்ணாடியில் பார்த்து செக் பண்ணிட்டு போகிறதுனால இதை கொஞ்சம் சேஃபுங்க. சொருன்னு இந்த ஆக்டிவா டைப்பு, ஸ்கூட்டி டைப்லாம் பிரச்சனை இல்லை. பைக்கு செம்ம ஸ்பீடாக போகுது, சைலண்ட்டாக ஸ்மூத்தாக போகுதுங்களா, அதனால் வரதே தெரியறதில்லை. இங்கே தான் இந்த மேம்பாலத்தில் தான் நம்ம போக போகிறோம். இந்த மேம்பாலம் பேர் என்னன்னு தெரியல. ஏதோ ரெக்க மாதிரி வந்ததுங்க. இந்த மேம்பாலத்தில் தான் போக போகிறோம். கொஞ்சம் டேஞ்சர் தான், நம்ம பார்த்து கண்ணாடியில் செக் பண்ணி தான் போகிறோம். அதனால் ஒன்றும் எப்பயும் கண்ணாடி வச்சுப்போங்க. சில பேர் என்னென்னா கண்ணாடி வைக்க மாட்டாங்க, ஸ்டைலு அது அவாய்ட் பண்ணுவோம். அதுக்காக இந்த கார் தாங்க வாங்க ஸ்விஃப்ட்டு. ஏன் போகாமல் நிற்கிறாரு, கேப் கிடச்சா போயிடும். ஸ்டேன்ஸ் டீ கம்பெனி. இங்கே டீ தூள் ஓகேவாக இருக்குங்க.
ஒரு நாள் போய் வாங்கணும். ரொம்ப சின்ன வயசில் கொடுத்தது, இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேன்னு சொல்லியிருக்கூடாது. நல்ல கூப்பனில் ஓகே ஸ்பேஸு. மேம்பாலம் போகிறோம். எனக்கு அந்த மேம்பாலத்தில் போகும்போது செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஸ்மூத்தாக, எந்த டிராஃபிக்கு, சிக்னல் இருக்காது. முக்கியமாக எனக்கு சிக்னல் இருக்காது. அதான் சந்தோஷமே மேம்பாலத்தில். செம்ம வியூங்க, செம்ம வியூ. 10% இருக்குது. இங்கிலீஷ் பிரிட்டிஷ் தான் இந்த இடத்த வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்களூர்ல. அப்படியே எனக்கு கொஞ்சம் சுற்றி பெங்களூர் ஃபீல் தாங்க வருதுங்க பாருங்க. இதோட நான் இன்னொரு மேம்பாலம், அந்த ஜிடி மேம்பாலம், அங்கே போய் காட்டுறேன். அது இப்போ தான் அக்டோபர் 9 அக்டோபரில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆயுத பூஜை தீபாவளி டைம் முன்னாடி. இங்கே இருந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க திறந்த புதுசில் நிறைய பேர் இங்கே ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பீட் பிரேக்கரும் இது மாதிரி போட்டு எடுத்துட்டாங்க போல். அதனால இந்த இதெல்லாம் போட்டனால சேஃப்டிக்கு கொஞ்சம் இதை அடித்து கீழே விழுந்துடக்கூடாதுக்காக. என்னென்னு டக்குன்னு இந்த சந்தோஷத்துலையா இல்லை ரோடு ஸ்மூத்தாக இருக்குன்னா அந்தனாலையான்னு தெரியல, நல்லா ஸ்பீடாக வராங்க, கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுது. அதனால அங்கே இடித்து கொஞ்சம் பேர் கீழே விழுந்துட்டாங்க. கீழே மீன்ஸ் கண்ட்ரோல் மிஸ் ஆகி. ஒர்க் அவுட் பண்ணுறப்ப சமர்ப்பாட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோன்னு வைங்க, இன்க்ளைன் மோடில் கொஞ்சம் ஹில்ஸில் ஓட்டுற மாதிரி தான் ஃபீல். கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சூப்பராக ரோடு, ஆன் ரோடு தாங்க. சைக்கிள்லாம் சில ரோடு ஓட்டக்கூடாதுன்னாங்க, பஞ்சர் ஆயிரும், ஆஃப் ரோடிங் ஓட்டக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதில் ஓட்டினா சூப்பராக இருக்கும். ஆனால் வண்டியே சும்மா பறக்கிறேன்னா ஓட்டுறேன்னா தெரியல. ஆக்சுவலாக 60 தான் போயிட்டுருக்கேன். ஸ்பீட் லிமிட்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். பட் கண்ட்ரோல்லே இருக்கும், எப்பயும் வண்டி கண்ட்ரோல்லே இருக்குங்க. அதான் இந்த அவசரம் இல்லை எனக்கு. சில பேர் எமர்ஜென்சி இருக்கும், அவங்க போவாங்க. பட் மோஸ்ட்லி நம்ம வண்டி கண்ட்ரோல், ஸ்பீட் லிமிட்டோட நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. நடு ரோட்டில் போய் பேசுவாங்க. ஏன்னு தெரியல. இது இந்த இடத்துல இப்படி தூக்கி போடுறதுனால நிறைய சஸ்பென்ஷன் இதாகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவரை என்ன பண்ணுறாரு, மூக்கு நடையில் இருக்காரு. ஆனால் நல்லது தாங்க. இல்லாட்டி ரொம்ப ஸ்பீடு கண்ட்ரோலே இல்லாமல் ஸ்பீடு அதிகமாகிடுது பாருங்க. ரோடு சூப்பர் வியூ தான், கோயம்புத்தூர் வியூ. சாரி கைஸ், நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். பார்த்துட்டேன், ஒரு நாள் கேப் இருந்தது. பட் போயிருக்கலாம், வெயிட் பண்ணி போயிருக்கலாம். பாருங்க, அந்த நைட் ஹவர் பில்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அது ஒரு வீடு வாங்கணும், டாப் ஃப்ளோரில் வாங்கும்போது வியூவே சூப்பர். இப்போ தனி வீடு சந்தோஷம் இருக்குது. தனி தான். இப்போ இந்த எங்கே ராமநாதபுரம் தாண்டி, இது எங்கன்னா சுங்கம் தாண்டி, ராமநாதபுரம் தாண்டி, ஒலம்பஸ் தாண்டி, இப்போ என்ன இடம்னா சிங்கனூர் பார்த்து போகிற இடம். கரெக்டுங்க, இந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டது நல்லது. 31 நிமிஷம் தான் இது. ஸ்டோரேஜுக்கு டைம் இருக்குது. ஒரு மெமரி கார்டு வாங்கணும், மைக் வாங்கணுங்க. மைக்கு எங்கேயுமே கிடைக்கல. போன வீட்டில் தான் சொல்லியிருப்பேன். சரி சார், பார்ப்போம். நான் பேசுகிறதே கேட்க தான் முடியல. ரொம்ப மைன்யூட்டாக கேட்கும். கவனிச்சார் ஹை இன்ஃப்ளேட்டர் இந்த மாதிரி வண்டினா கொஞ்சம் கேப் விட்டே போயிட்டாங்க. பாருங்கள், லெஃப்ட்லேருந்து வராது, லெஃப்ட்லேருந்து ஏறவே கூடாது.
யூடர்ன் பெனிஃபிட் தாங்க, சிக்னல் டைம் குறைக்குது. எல்லோரும் ஓட்ட தெரிஞ்சவங்களாம் இருந்தால் பரவாயில்லைங்க, கொஞ்சம் பேருக்கு வண்டி ஓட்டுறது தெரியல. அதனால கொஞ்சம் யூடர்ன் போடும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுது. மொத்த கையில் திருப்புறாங்க, இவரெலாம் கண்ட்ரோல்டாக திருப்பினார், பார்த்து பொறுமையாக திருப்பினார். நிறைய பேர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து யூடர்ன் போடுவாங்க மொத்த கையில் தெரியல. கரெக்டாக போட்டால் ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு ஜர்க் வந்துடுதுங்களா, அதனால நமக்கும் பயமாயிருது, வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. சிங்கானூர் வந்துட்டோம், இன்னும் வரலைங்க, கொஞ்சம் தூரம். சிங்கானூர் வந்தோம்னா லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து ஓட்பாளையம். ஃபுல்லாக போக முடியாது இன்றைக்கி, நம்ம இப்போ சின்ன ரைடு தானே, கோயம்புத்தூர் ரைடுனால டக்குன்னு வந்துடலாம். கார் இங்கே தாங்க, காசு ஒரு ஃப்ரெண்டுக்காக பார்க்க வந்தோம். கார் நல்லா தான் இருக்குது. நிறைய இடம் மரம்லாம் வச்சுருக்காங்க, இப்போ கம்மியாயிடுச்சு. முன்னாடி இருந்தது இப்போ கம்மியாயிடுச்சு, பட் இன்னும் இருக்குங்க மரம், அதெல்லாம் இருக்குது. இதே ரோடு முன்னாடிலாம் இந்த முடி தான் இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசம், குழியாக இருந்ததுன்னா நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன். ரோடு சூப்பர் பக்காங்க, ரோடு பக்காவாக இருக்குது, குழி எதுவுமே இல்லை. சும்மா கொஞ்சம் மேடு இதெல்லாம் நார்மல் தாங்க, குழி இல்லாமல் இருக்குது, தைரியமாக போகலாம். அதுதாங்க ரோடு பக்கா. இப்போ எல்லாம் 30 ரூபா தாங்க, பரவாயில்ல. சில இடத்துலலாம் 60 ரூபா 70 ரூபான்றாங்க. இன்ஃப்ளேஷன் இருக்க இடத்துல சைஸ் ஏற்ற மாதிரி 50 ரூபா 40-50 ருபீஸ் ஓகே. சில இடத்துல சென்னையிலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபாங்க, வேறு வழி இல்லை. வயிறு சரியில்லையா, 70 ரூபா 80 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். மருந்து கொடுக்குறதுக்கு மருந்துக்கு காசு கொடுக்குறதுக்கு நம்ம சரி தங்கிட்டு போயிடுச்சு. எல்னி நேச்சுரலாக சாப்பிட்டு போயிக்கலாம். வருமுன் காப்பதே பெஸ்ட்டு. கரெக்டாக தெரில, வருமுன் காப்பதே சிறந்தது. தமிழ் இப்போ வரமாட்டேங்க, பேச வந்துருச்சுங்க. நம்ம லெஃப்ட் எடுத்து இடம் லெஃப்டில் எடுக்கக்கூடாது, நம்ம லெஃப்டில் போகிறதுனால எப்போவுமே ரைட் ஏறி தான் இருக்கும். இப்போ டேஞ்சர், வெயிட் பண்ணி போய்க்கலாம். நமக்கு என்ன அவசரம், வாங்க. சரி போயிடக்கூடாது தான். இவரும் லெஃப்ட்டில் தான் போகிறாரு, ஒண்டிப்புதூர், அதான் சிங்கானூர். இவரும் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வண்டி போகுது, ஒண்டிப்புதூர் மருதமலை. பார்த்தா வந்து யூட்டர்ன் போடுறது என்னன்னு தெரியல. சரி, சிக்னல் இருக்க ஞாபகத்தில் இருந்தாங்க, சிக்னல்லாம் எடுத்து ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ யூட்டர்ன் அது நல்ல ஐடியா தாங்க. யூட்டர்ன் டிராஃபிக் குறையுது. சில யூட்டர்ன் சில பேர் கொஞ்சம் தடுமாற்றம் ஆறாங்க, திரும்பவும் பேனர் அடி திரும்பவும் அப்படின்ட்டு. மீன்ஸ் சைடில் சென்டர் ஆஃப் த கார். இதுதாங்க சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு ரைட்டில் பின்னாடி. இங்கேருந்து தான் இங்கே திருச்சி மதுரை பஸ்லாம் போயிட்டு இருந்தது. நான் போகும்போது இப்போ எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரில, பட் அந்த ஊருக்கு போகிற பஸ்லாம் இங்கேருந்து தான் கிளம்பும். இப்போது சில பஸ் இப்போ ஈரோடு சேலம் அதெல்லாம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஒரு மேட்டுப்பாளையம் அங்கேருந்து கிளம்புதா இல்லையான்னு தெரியல. புது பஸ் ஸ்டாண்டில் ஊட்டி பஸ் மைசூர் பஸ் அங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பும். மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்க புது பஸ் ஸ்டாண்ட். டிமார்ட் விலை கம்மி தான், ஆனால் இப்போ வந்தோன்னு வைங்களேன், வந்தால் ஏதோ 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு 1500 2000 ரூபாய்க்கு வாங்கிடுறேன். ஃபஸ்ட்டில் அப்படி வாங்கிட்டு இருந்தேன், இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடுறோம், என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்குகிறோம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா எது வாங்குகிறோன்னா, சப்போஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ண மறந்துட்டோன்னா அதை மட்டும் வாங்குகிறோம். எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் இருக்காதுங்க. கண்ட்ரோலாக போய் வாங்குறதுனா டிமார்ட் பெஸ்ட்டு.
இந்த தேவைக்கு மட்டும்தான் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடை. ஆனால் என்ன எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்பாங்க. 10 ரூபானா இங்கே 9 ரூபாய்க்கு கொடுப்பாங்க டிமார்ட்டில். பக்கத்தில் வீட்டு பக்கத்துலனா 10 ரூபானா 10 ரூபா தான் எம்ஆர்பி. அவங்களும் இது பண்ணணும்ல, லாபம் சம்பாதிக்கணும். ஒரு நாள் வந்து ஒரு புரோட்டா கடை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. பின்னாடி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் லெஃப்டில் பின்னாடி காட்டணும்னு நினைக்கிறக்குள்ள அப்படியே வர இது பாருங்க. ஓவர்டேக் வராரு, நம்ம தான் ஒதுங்கி போய்க்கணும். சரி விடுங்க, நம்ம ரோட்டில் நம்ம தான் போகிறோம். லென்ஸ்கார்ட் ஏகப்பட்ட இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. லென்ஸ்கார்ட்டு, ஸ்பெக் மேக்கர், டைட்டன். இன்னொரு ஹோட்டல் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டானா தாண்டி வந்துட்டான் இல்லையான்னு தெரியல. நிறைய டைம் வந்திருக்கேன், இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைம்லேயே வந்தது இல்லைங்க. ஒரு 2வது டைம் திருப்பி ஸ்லோவாக செக் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த ஹோட்டல் கண்டுபிடிக்கும். அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல முடியாது, ஃபோக்கஸ் இல்லை. இங்கே தான் கொஞ்சம் வலிக்கு சைடு வருவோம். தாண்டிட்டோங்க. 10 செகண்ட் பார்த்துருப்பாங்க. அந்த 1 செகண்ட் கேப் மிஸ் ஆகிரும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபுல்லாக ஃபோக்கஸை தேடிட்டே வந்தேன். அப்புறம் நம்ம போகிறதே இந்த ரோடு தாங்க, எஜுகேஷன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம், காலேஜ் ஸ்ட்ரீட். இப்படி சென்னையில் கல்லூரி சாலை மாதிரி இதான் கல்லூரி சாலை, ஒன் ஆஃப் த கல்லூரி சாலை. கர்ணம்பட்டியில் ஒரு கல்லூரி சாலை இருக்குது, இதுதான் மெயின் கல்லூரி சாலை என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இங்கே ஏதோ ஒரு காலேஜில் தான் நான் படித்தேன். ரைட்டில் போனேன். டைட்டில் பார்க்கு, மெடிக்கல் காலேஜு, ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏரியா இன் கோயம்புத்தூர். இவ்வளோ நாள் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, இங்கே வந்தோன்னா டிராஃபிக் ஆகிடுச்சு. டிராஃபிக் இல்லை, மூவிங்கில் தான் இருக்குது. பட் ஃபுல் ஃப்ளெஜில் போக முடியல. பெட்ரோல் 101 ரூபாங்க. நேற்று அடிக்கும்போது 101 ரூபா 34 பைசா என்னமோ பாரத்தில் எடுத்தேன், இல்லை தெரியல. லெஃப்டில் போய் போனாலும் ஷார்ட்கட் இருக்குது. நம்ம மெயின் ரோட்டில் இந்த ஃப்ளைஓவரில் போகணும், அதுக்காக தான் இதில் போகணும். மீதி டைமில் இதில் அப்படியே லெஃப்ட் எடுத்துன்னு வைங்க. ஷார்ட்கட் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி, இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். மெயின் அதுலேயே கிராஸாக போயிடும். இங்கே வந்து போடுறாரு. சரி, அவருக்கு என்ன அவசரமோ பிரியாணி 99 ரூபா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காப்பி எல்லோரும் பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தோம் புதுசுமாக தான் இருக்குது. போக போக அப்படியே பழகிடுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், யாருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது பார்த்தாலே ஒரு பூஸ்பம்ஸ். அது ஏன் நாங்கட்டில் இருந்தாலும் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய பாலம் சூப்பராக இருக்குது பாருங்க. அதோட மேலே போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே இது இருக்கா அந்த இதில் மேலே ஏறுறது தரம் இறங்குறதுக்கு இருக்குது, ஏறுறதுக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதாங்க ஓகே காலேஜ். ரைட்டில் அப்படியே ரைட்டில் யூட்டர்ன் போட்டு ரைட்டில் போனால் இமீடியட்டாக டைட்டில் பார்க் இருக்குது. அதுக்கு பின்னாடி போனால் இது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பின்னாடி போனால் டக்குன்னு தாங்க ஜீப்ரா கிராசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. திடீர்னு இங்கே வந்து தர்றாங்கன்னா இப்போ ஓகே இங்கே தான் இருக்குது, பஸ் இருக்கிறதுனால வந்துருக்கலாம். பின்னாடி போனால் அரவிந்த் ஹாஸ்பிட்டல், பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ். அதுக்கு பின்னாடி போனால்
இருக்குது. ஏர்போர்ட், அது தாண்டி ஏர்போர்ட். இன்றைக்கி தான் இவர் தளபதி விஜய் வந்திருக்காரு. சரி பார்க்க போகலாம். சிக்னல் இருக்கா? மலப்புற சிக்னல் சிக்னல் போட்டிருக்காங்க. சிக்னல் வெயிட் பண்ணுமோ? கீழே இருக்கவங்களுக்கு சிக்னல் போல, இல்லை மேலேயே சிக்னல் தான். சிக்னல் இருந்தாலும் நம்ம பார்த்து கிராஸ் பண்ணிங்க. யாராச்சும் திடீர்னு வந்தாங்கன்னா நல்லது நம்ம சிக்னல் போட்டது. ஆமாங்க. இந்த சைடு இப்போ போனோன்னா இமீடியட்டாக என்ன வரும்னா பிஎஸ்சி மெடிக்கல், பிஎஸ்சி டெக்கு, நடுவில் கிருஷ்ணமா காலேஜ் வரும். ஸ்கூல் ஒன்று இருக்குது, சர்வஜனா ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. கண்மானுங்க. வா, காலேஜ் கட்டடிச்சு இங்கே தான் வரும். கண்மானு ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கோம், நிறைய டைம் வந்ததில்ல. இல்லை வன்மால் நிறைய டைம் வந்திருக்கோம், கட்டடிச்சு ஒரே ஒரு டைம் தான் வந்தோம். இங்கே வந்துட்டு மேலே கேஎஃப்சியில் அது வந்து சாப்பிட்டோம். அதுதாங்க ஒரே ஒரு பட்ஜெட்டில் இருந்து பாப்கார்ன் சிக்கன் வாங்குது. 120 இருந்தது. ரோடு சூப்பராக இருக்குங்க. 16 போட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் 16 மெயின்டைன் ஸோ நம்மளும் மெயின்டைன் பண்ணுவோம். நைட் டைமில் வரும்போது சூப்பராக இருந்தது. பெங்களூரில் போகிற மாதிரி கம்பேர் பண்ணல. பெங்களூர், சென்னையில் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதனால் அதே மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் பாருங்க பிஎஸ்சி டெக் நைட்டில் டாப் காலேஜ். நிறைய பெருந்தலைவர்கள் இங்கே தான் படித்தாங்க. ஒரு டைம் பார்த்தேங்க, அந்த நல்லா காற்றடிக்கும் போது வேவிங் ஸ்டாக் மாதிரி செம்ம பெருசாக ஒரு கூஸ் பம்ப். என்னன்னா இந்த காலேஜ் படிக்கும் போது இந்த ரோட்லாம் போட்டாங்க. அப்போ எனக்கு டிராஃபிக்காக இருந்தது, ரொம்ப லேட்டாச்சு. 20 நிமிஷத்தில் வந்துடலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்ததுனால 35-45 மினிட்ஸ் ஆச்சு வரக்கு. 6 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து இங்கே வரக்கு காலேஜுக்கு. இப்போ போனால் 10 to 15 மினிட்ஸில் வந்துடலாங்க. எந்த டைமில் இருந்தாலும் பீக்காஸ், சன் பீக்காஸ், நான் பீக்காஸில் வந்தாலும். இப்போ பாருங்கவா, இங்கே ஒரு கீழே இறங்குது. எங்கே போய் இறங்குதுன்னா லட்சுமி மில்லு, ராமநாதபுரம். இப்படி லெஃப்ட்டில் போய் இறங்கிக்கலாம். நம்ம அடுத்த கட்டத்தில் போய் இறங்கிக்கலாம். நேரு ஸ்டேடியமில் மேரத்தான் ஏதாச்சும் நடக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே காந்திபுரம் வழியாக வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். 21 மினிட்ஸ் தான் இது கவர் ஆகும். ஸ்டோரேஜ் செம்மையாக இருக்குங்க. அப்படி இந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. எனக்கு அப்படி தெரியுது. கேமராவில் எப்படி இருக்கு தெரியல. நிறைய வண்டி பார்த்தேன். 37, 38, 66 இதுதான் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ளஸ் 99 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நினைக்கிறேன். நிறைய 99 பார்த்தேன். வாவ், வண்டிங்களாம் செம்ம பெருசாக சைக்கிள் அளவோட இல்லையா தெரியல. லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் இந்தியாவா வேர்ல்டு தான். இப்போ எந்த ஊருன்னு தெரியல. சேஃப்டி மெஷருக்காகவே அந்த மெயிலில் இந்த செவரை முக்கால்வாசி தான் அதில் இருக்குது. இல்லைன்னு வந்து எக்ஸ்ட்ரா கட்டிட்டேன். அதனால் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். ஓவர் ஸ்பீட் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டு. இங்கே வந்து வியூ தெரியாது. என்ஜாய் பண்ணிட்டு எப்போ கட்டாக போகுதுன்னே தெரியல. பார்க்க வீடியோ ஸ்டோரேஜ் இருக்கவங்களுக்கு வீடியோ கண்டினியூ இருக்கும். நடுவில் என்ன இருந்தாலும் பைபாஸில் போகிறவங்க டக்குன்னு போயிருக்காங்க. சப்போஸ்
சப்போஸ் அப்படியே காலேஜில் இறங்கணும், ஏர்போர்ட்டுக்கு இறங்கணும்னா கீழே வந்துட்டோம் நினைக்கிறேன். இல்லை இன்னும் போகணுமா? ஓ அதுதான் ஃபஸ்ட் எக்ஸிட் நினைக்கிறேன். வஉசி காந்திபுரம். வாங்க பார்ப்போம். இது ஒரு ஸ்டாப் எக்ஸிட்டு, அங்கேயும் ஒரு எக்ஸிட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜிடி ஆடிட்டோரியம், ஜிடி மியூசியம். அவரோட கார் மியூசியம் இருக்குது, இன்னும் போனதில்லை. உங்களுக்கு டைம் இருக்குது வருது. நல்லா க்யூட்டாக இருக்குது அந்த ஸ்டாப்பு. லெஃப்ட்டில் போனால் ரேஸ் கோர்ஸ், அந்த ரைட் போகுது. முன்னாடி போஸ்ட்டில் லெஃப்ட் கட்டு செம்மையாக இருக்குங்க. வாங்க வீடு மேம்பாலத்தில் போகும்போது ஸ்லோவாக போயிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இங்கேருந்து நைட் டைம் இது வந்து கேட்டிருக்குமானே தெரில. இது ஓப்பன் தீபாவளி டைம் தான் நினைக்கிறேன். அங்கே ஆரம்பித்து இந்த சைடு கோல்வன்ஸா தண்ணி தெரியலைங்க. ஹரிபவன் ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த சைடு அங்கே போய் இறங்கும். 15-20 நிமிஷத்தில் போயிட்டு வாங்க. இப்போ 10 to 13 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். நம்ம ரைட்டில் போகணும். நம்ம எங்கே எப்படி வழி இருக்குதானே தெரில. நம்ம யூட்டன் போட்டு தான் போகணும். ஓ ரைட்டில் வழி இருக்கான்னு தெரில. பார்ப்போம். யூட்டன் போடலாம். யூட்டன் நீங்கள் போடக்கூடாது. நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி போய் வஉசிக்கிட்ட யூட்டன் போட்டு போகணும். இங்கேருந்து அவனாசி 45, ஏர்போர்ட் 10. ஸோ நம்ம மேம்பாலம் 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. சென்னை 507, பெங்களூர் 345. சார் செம்ம பூஸ் பம்ப்ஸு ஆடி ஷோரூம். காரு செம்மையாக இருக்குது. சார் மார்க் லெஃப்ட் இருக்குது. எக்ஸிபிஷன் போயிருக்கு. இதை போகலாமா இல்லை வழி இருக்கான்னு தெரியல. எக்ஸிபிஷன்லாம் நடக்குது போல். ஸோ வழி இருக்குது, நம்ம போய்க்கலாம். இங்கே தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து நாங்கள் வந்தோம். சிக்னல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதில் வந்து நம்மளும் இப்படி தான் போகணும். சரி மெயின் ரோட்டில் போகலான்னு பார்த்தேன். வீக்கெண்ட்லாம் பார்த்தா சரியான கூட்டங்க. கிட்ஸுங்க விளையாடுற இடம் இதெல்லாம் இருந்தது. இங்கே தாங்க ஸ்கேட்டிங் ஏரியா. இதுதான் நினைக்கிறேன். இதுவா ரைட்லையா? ஹவுஸுப்பா. சின்ன வயசில் இங்கே தான் வருவோம். இங்கே இதுதாங்க நேரு ஸ்டேடியம். இங்கே ஒரு ஈவெண்ட் ஓடணுங்க, அதுதான் என் ஆசை. ஹோட்டல் அதெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு நாள் ஃபுட்பால் ஐ லீக் இங்கே நடந்துச்சு. கார் பார்ட்ஸு அதெல்லாம் இங்கே இருக்கும். ஃபுட்டும் இங்கே தான். ஸ்டார் பிரியாணி இங்கே இருக்குது. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் இங்கே நிறைய பேர் ரூம் ஆகிட்டுருக்காங்க. வேறு லெவலுங்க. இங்கே வரும்போதே ஒரு கோஸ் பம்ப்ஸ், ஒரு செம்ம ஃபீல். நான் பண்ணல, பட் இருந்தாலும் அவங்க கோல்ஸ் நோக்கி ஓடிட்டுருக்காங்களே. இதே மாதிரி சின்ன ஆசையில் பெரிய ஆசை தான். இங்கே ஏதாச்சும் ஈவெண்ட் நடக்குதுன்னு பார்த்துருப்போம். மேரத்தான் ஈவெண்ட்டு. மேரத்தான் எதுவும் இல்லை போல். ₹200 என்ட்ரி ஃபீஸ். என்னைக்கு வருது? 14th டிசம்பர். முடிஞ்சு போச்சு. இது என்னைக்கு மேரத்தான்? 100. 7th டிசம்பர் முடிஞ்சிருச்சு. கோவை மேரத்தான் எல்லாம்
நேரு ஸ்டேடியம். சரி, இப்போ ஃபுட்பால் ஆடுறாங்க, பரவாயில்ல. ஐ லீக்கில் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்கும். இப்போ நானே சண்டே மேரத்தானதை ஓடலான்னு பார்த்தேன். இங்கே தாங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் இப்போ படிக்கும் போதெல்லாம் எஸ்டிஏடி அதை பற்றிலாம் எனக்கு தெரியாமல் போச்சு. இங்கே தாங்க வந்து பேஸ்கெட் விளாடுவோம் லெஃப்டில். இப்போலாம் நல்லா செட்டு போட்டிங்களா டோர்னமெண்ட்ஸ் அடிக்கடி. முன்னாடியே டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கோம் இங்கே பிஎஸ்சி டெக்கில். அங்கே தான் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். இப்போ இங்கேயும் செட் போட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாரு.